இப்படி இருந்த வெள்ளி பூஜை சாமான் இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நீங்க கேட்டது மேஜிக் லிக்விட் பயன்படுத்தி எப்படி வெள்ளி பூஜை சாமான் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம எப்போதுமே வெள்ளி பூஜை சாமான் வெளியில வச்சிருந்தோம்னா ரொம்ப கருப்பாயிரும். ஏன்னா காத்து பட பட வெள்ளி வெள்ளி பொருளோட கலர் பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்னா கருப்பாயிடும். நீங்க இப்ப வெள்ளி பூஜை சாமான் விளக்குறீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுல உள்ள எண்ணெய் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பஞ்சு வச்சோ இல்ல வேஸ்ட் காட்டன் கிளாத் வச்சு நீங்க தொலைச்சி எடுத்துருங்க. நான் பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு லிக்விட் ஆட் பண்றேன். இது என்ன லிக்விட்னு நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. எனக்கே இந்த இது பண்றப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப மிராக்கிளா இருந்துச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேஜிக் லிக்விட் நான் ஒரு பவுல்ல அந்த மேஜிக் லிக்விட் நான் ஊத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் நான் ஊத்திருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஒரு காட்டன் பஞ்சு வச்சு நான் என்ன பண்ணேன்னா அந்த லிக்விட் அதை டிப் பண்ணி எடுத்துட்டு நான் ஒரு வெள்ளி கிண்ணம் இருக்கு இல்லையா, ஸோ அதுல என்ன பண்ணேன்னா நான் நல்லா தேய்க்கிறேன். அதாவது துடைக்கிறேன். அந்த லிக்விட் வச்சு மேல கிண்ணம் மேல நான் துடைக்கிறேன். நீங்களே பாருங்களேன், ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க. அப்படியே புதுசு மாதிரி ஆயிடுச்சு. ஈஸியான வேலையாயிடுச்சுங்க. நம்ம எப்போதுமே நல்லா தேய்ன்னு தேய்ப்போம் இல்லையா, கண்டதை போட்டு சோப் போட்டு அது போட்டு தேய்ப்போம்ல. இந்த லிக்விட் மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாவே வேலை முடிஞ்சிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லிக்விட் ரொம்ப நேரம் பொருளை வெள்ளி பொருளை நம்ம ரொம்ப நேரம் ஸ்டேபிளா வச்சுக்க கூடாது. ஏன்னா அது வெயிட் குறையவும் சான்ஸ் இருக்கு. அதனால சும்மா ஒரு 2 மினிட்ஸ், அதாவது 2ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரை நீங்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒரு தண்ணி வச்சு நீங்க வாஷ் பண்ணிடுங்க. பாருங்க செம்மையா இருக்கு. 2வது என்ன விஷயம்னா இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, நல்ல வாசமா இருக்கு. அது நம்ம எப்படி சொல்றது, வீட்டுல பூஜை எல்லாம் பண்றப்போ ஒரு சாம்பிராணி போறப்போ ஒரு வாசம் வரும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல வாசமா இருந்துச்சு. நம்ம விளக்குக்கு நான் அதை பண்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம வெளியில விளக்குலாம் வாங்குறப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி வாங்க வேணாம். ஏன்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால ஏன்னா வெள்ளி பொருள்னால நம்ம பார்த்து பார்த்து நம்ம தொலைக்கணுமா இருக்கும். அதனால மினிமமா டிசைன் இருக்கிற மாதிரி அந்த கட் ஒர்க்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி வாங்குங்க, ரொம்ப நல்லது. நமக்கு மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு எங்க அம்மா வீட்டுல எனக்கு 2 விளக்கு கொடுத்தாங்க. ஒண்ணு பெரிய சைஸ், ஒண்ணு சின்ன சைஸ். எப்போதுமே எனக்கு இந்த விளக்கு ரொம்ப ஸ்பெஷல் விளக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப குட்டியா கியூட்டா இருக்கும். அதனால இதை எப்பவுமே நான் என் பூஜை ரூம்ல நான் வச்சிருப்பேன். நான் அடிக்கடியும் நான் பாத்தீங்கன்னா வாஷ் பண்ண மாட்டேன், கழுவ மாட்டேன். அது மாதிரிலாம் லிக்விட் ஊத்தி கழுவ மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும், நல்லா பிரைட் ஆயிடும். ஏதாவது உங்களுக்கு என்ன பிசுக்கு அதிகமா சும்மா ஜஸ்ட் வாட்டர்ல நல்லா எண்ணெயை நல்லா தொலைச்சிட்டு சும்மா வாட்டர்ல வாஷ் பண்ணி நான் விம் பார் போட்டு நான் தேய்ச்சிடுவேன். அந்த கலர் அப்படியே தான் இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஆகும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம அந்த ஃபேஸ் பாத்துக்கணும். ஏன்னா அது அம்மனோட ஃபேஸ் அவ்வளோ அழகா இருக்கும் வெள்ளி விளக்குல எல்லாம் பாத்தீங்கன்னா. அதனால அங்கெல்லாம் ரொம்ப ஹார்டா தேய்க்காம சும்மா மைல்டா அந்த மாதிரி தேய்க்கலாம். நான் ஒரு டைம் நல்லா லிக்விட் வச்சு முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் என்ன பண்ணேன், வாஷ் பண்ணிட்டு அகெயின் தண்ணி ஊத்தி கழுவி மறுபடியும் என்ன பண்ணேன்னா லிக்விட் வச்சு நான் தொலைச்சேன். எனக்கு இது நம்பவே முடியல. சூப்பரான ரிசல்ட் கொடுத்தது. மினிமம் ஒர்க் தான். ஒரு 5 மினிட்ஸ்லயே நம்ம வேலையை முடிச்சிடலாம். 5 to 10 மினிட்ஸ்லயே நம்ம இந்த வெள்ளி சாமான்லாம் விளக்கிடலாம். நம்ம பித்தளை சாமான் வளர்க்குற மாதிரி தேய்ன்னு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. பாருங்களேன், அந்த கருப்பு எல்லாம் பாருங்களேன் எப்படி போகுது. சும்மா அப்படியேதான் பண்ணோம். அது ஒர்க் பாருங்களேன், அந்த கருப்பு எல்லாம் பாருங்க, அந்த லிக்விடோட வேலை பாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு.
இன்னொரு விளக்கு சொன்னேன் இல்லையா, அது நான் இன்னும் ஓப்பனே நான் பண்ணல. அது யூஸே நான் பண்ணல. அப்படியே அம்மா வீட்ல கொடுத்தது எப்படி இருந்துச்சோ, அதே மாரி அப்படியே அந்த பாக்ஸ்ல பேக்கிங்கோட கவரோட அப்படியே தான் இருக்கு. எப்போதுமே நம்ம வந்து வெள்ளி மெயின்டெனன்ஸ் பண்ணா ஒரு கவர்ல போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. அதான் வெளியில காத்து பட அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கருப்பாயிரும். அதனால நான் அப்படியே அந்த பாக்ஸ்லயே நான் வந்து வச்சிருக்கிறேன். நெறைய நெறைய சாமான் வாங்குவோம். ஆனா நான் நெறைய யூஸ் பண்ண மாட்டேன். பூஜைக்கு வந்து பூஜை ரூமுக்கு வந்து நான் நெறைய வாங்கி வச்சிருப்பேன். ஆனா வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு நல்ல பெரிய விசேஷமான நாளுக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். சும்மா ரெகுலர் யூஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கப்பு எப்போதுமே இருக்கும். இந்த கப்ப வந்து என் பையனுக்காக எங்க மாமியார் வந்து வாங்கி குடுத்தாங்க பர்த்டேக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்காக. அதுக்காக நான் அவனுக்கு ஊட்டல. முழுசா அதுக்கப்புறம் நான் சாப்பாடுலாம் ஊட்டவே கிடையாது. நான் சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு நான் வச்சுட்டேன். அது மாரி வந்து பாத்தீங்கன்னா, இந்த விளக்கு, ஒரு குங்கும சிமிழ் எப்போதுமே வந்து இந்த பூஜை ரூம்ல எப்போதுமே இருக்கும். அந்த லிக்விட் வாஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, லிக்விட் வச்சு போட்டு தேய்ச்சிட்டு நல்லா நான் வந்து நல்ல தண்ணி இருக்கு இல்லையா, அதாவது கேன் வாட்டர் இந்த மாரி அந்த பாட்டில் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் நான் என்ன பண்ணேன்னா, அந்த உள்ள கருப்புலாம் கொஞ்சம் திரி எரியும் இல்லையா, அந்த கருப்புலாம் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் தேய்ச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு கோட்டிங் மறுபடியும் லிக்விட் குடுத்து மறுபடியும் ஒரு கோட்டிங் நான் அகைன் வந்து இது பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அத கொஞ்சம் நல்லா தேய்ச்சுட்டா பிரைட்டா ஆயிரும்னு சொல்லிட்டு பாருங்க தேய்க்க தேய்க்க புதுசு மாரி ஆயிட்டே இருக்குது. என்னால நம்பவே முடியல. ரொம்ப சீரியஸா சொல்றேன். நம்பவே முடியல. நான் அந்த லிக்விட நான் யூஸ் பண்ணது கிடையாது. நான் அந்த லிக்விட் ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. அ சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணா என்ன மாரி உள்ள ஆளுங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக. மெனக்கெட்டு வந்து பூஜை சாமான் வந்து வெள்ளி ஜாமான் வந்து தேய்க்க தேவையில்லைல்ல. ஜஸ்ட் அந்த லிக்விட் அப்ளை பண்ணிட்டு நல்ல தண்ணியில கொஞ்சம் வாட்டர்ல ஆட் பண்ணி கழுவிட்டா சரியாயிரும். அதனால அகைன் இன்னொரு டைம் நான் இருக்க லிக்விட் ஏன்னா நிறைய குவான்டிட்டி எடுத்துட்டேன்னா அதனால மறுபடியும் தேய்ச்சிட்டு இருந்தேன். தேய்ச்சி முடிச்சுட்டு நான் நல்லா வாட்டர்ல வந்து என்ன பண்ணிட்டேன், கழுவிட்டு ஒரு கிளாத், அது காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு இது பண்ணேன். காய வச்சிடணும். இல்லைன்னா அந்த லிக்விட் இருக்கக்கூடாது இல்லையா, அதனால நல்லா காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டேன். சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. இது என்ன லிக்விடுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், ஷேர் பண்றேன் கண்டிப்பா. லாஸ்ட்ல பாருங்க, வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால நான் லிக்விட் சொன்னேன் இல்லையா, சரி சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, சரி விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் உங்களுக்கு அந்த லிக்விட் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த லிக்விட் தான் ருப்போரி. இந்த லிக்விட் வந்து ஜஸ்ட் 120 தான். இது இருந்தாலே போதும். சூப்பர்.